வணக்கம் and welcome back to Xylem CBSE Class 11th and 12th தமிழ் சேனல். பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸோட நெக்ஸ்ட் ஒரு டிராவல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காடு மலை எல்லாம் தாண்டி எங்க போய் லேண்ட் ஆக போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to land in nuclei. ஓகே, பிகாஸ் நியூக்ளியை யூனிட் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். பட் அதுலேயுமே நியூமரிக்கல்ஸ்னு வர்றப்ப கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அதை போக்குறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பிரஸ் எங்க போய் லேண்ட் ஆக போகுது, நியூக்ளியை சாப்டர்ல லேண்ட் ஆக போகுது. ஸோ இந்த complete travel நீங்க யார் கூட பண்ண போறீங்க? with me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Yes. So பசங்களா எல்லாரும் டக்குனு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம், அண்ட் சாட்ல ஒரு யோ போட்டுருங்க. பிகாஸ் இன்னைக்கு செஷன் ரொம்பவே ஷார்ட்டா ரொம்பவே கிறிஸ்பியா இருக்க போகுது. என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்களோ டிலீட்டட் சிலபஸ் எல்லாம் விட்டுட்டு அது எல்லாத்தையுமே இங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க உங்க நோட் பென்னோட ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் யார் இன்னும் சப்ஸ்கிரைபர் பட்டனை அடிக்கலையோ சப்ஸ்கிரைபர் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பசங்களா, இங்கே தான் ஷோபி மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம காடு மலை எல்லாம் தாண்டி எங்கே போக போகிறோம்? ஸோ இன்னைக்கு ஷோபி மேமின் பயணங்களில் டுடே வி ஆர் கோயிங் டு லேண்ட் ஆன். கடைசியாக நம்ம எங்கே போய் நம்ம ரீச் பண்ணணும்? நம்ம டெஸ்டினேஷன் எது? நியூக்ளியை அப்படிங்கிற யூனிட் தான் ஒன் ஆஃப் த பார்ட் இன் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஸோ இன்னைக்கு நம்மளோட மூணாவது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு மூணாவது பயணம், டோராவின் பயணம்ங்கிற மாதிரி நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் வந்தாச்சு, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். The mass density of a nucleus of mass number A is proportional to A power 1 by 3, proportional to A power 2 by 3, proportional to A power 3, independent of A. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the mass density அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க பசங்களா? நம்மளுக்கு மாஸ் டென்சிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, so they have asked ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. ஸோ மாஸ் டென்சிட்டி மாஸ் நம்பருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது? ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு நியூக்ளியஸோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A பவர் 1/3க்கு வந்து அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதுவே ஒரு நியூக்ளியஸோட வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மாஸ் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு நியூக்ளியஸோட டென்சிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எப்பவுமே மாஸ் நம்பருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ independent of mass number. So the perfect answer is mass numberக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதா பசங்களா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் டென்சிட்டி இருக்காதா மேம்? டென்சிட்டிஸ் இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் எச்சாச்சுன்னா டென்சிட்டி எச்சாகும். அந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் எல்லாம் அதுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் யர் டென்சிட்டி, அதாவது டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். The curve of binding energy per nucleon. The curve of binding energy per nucleon as the function of atomic mass number has a sharp peak for helium nuclei. என்ன மேம் சொல்கிறாங்க? எனக்கு புரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கிராஃபை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி கிராஃப் எப்படி இருக்கும் பசங்களா? ஸ்டெபிலிட்டி கிராஃபில் ஒய் ஆக்சிஸில் வந்து பைண்டிங் எனர்ஜி பர் மாஸ் நம்பர்னு இருக்கும். அதுவே எக்ஸ் ஆக்சிஸில் பைண்டிங் எனர்ஜின்னு மட்டும் இருக்கும். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து A is equal to 56 அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. இது 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஹீலியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இதுதான் ஹீலியம், அங்கே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஹீலியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ப் பீக்காக இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஹீலியம் நியூக்ளியஸஸ். அப்போ ஹீலியம் நியூக்ளியஸ் என்ன? ஏன்னா கிராஃபில் அதுக்கு ஒரு ஷார்ப் பீக் இருக்குது. அப்போ ஹீலியம் நியூக்ளியஸ் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஹீலியம் நியூக்ளியஸ் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ். மேட்சே ஆகலை. இட்ஸ் அன்ஸ்டேபிள். நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ ஹீலியம் நியூக்ளியை அப்படிங்கிறது இந்த இடம். ஸோ இந்த பார்ட் தான் நம்மளோட ஸ்டெபிலிட்டி.
கரெக்டா? ஸோ இதில் இருந்து சம் பாயிண்ட் வரைக்கும் தான் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எங்கே இருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த பார்ட்டில் இருந்தாலும் அது என்னன்னு சொல்லுவோம்? அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் சும்மா ஹீலியம் நியூக்ளியை மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப எப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வேற. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஷார்ப் பீக் இருக்கு, அப்போ அதுக்கு என்ன மீனிங்? அப்போ ஷார்ப் பீக் அப்படிங்கிறது இதை வச்சு சொல்கிறாங்களா? கிடையாது. கீழிருந்து பார்க்குறப்ப இதுக்கு தான் ஷார்ப் பீக் இருக்கு. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஏதோ ஒரு பேராமீட்டரில் இது ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்போ அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஃபிஷனபிள். இந்த இடத்துல இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன தான் நடக்கும்? ஃபியூஷன் தான் நடக்கும். இந்த பக்கம் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷன் நடக்கும். கரெக்டா? இந்த பக்கம் இருக்கிறதுக்கு தான் ஃபிஷன் நடக்கும், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஃபியூஷன் நடக்கும். அப்போ ஈஸிலி ஃபிஷனபிளும் தப்பு. கடைசியா பாருங்க, மோர் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தேன் இட்ஸ் நெய்பர்ஸ். பக்கத்தில் இருக்கிறத கம்பேர் பண்றப்ப இது ஸ்டேபிளா இருக்கு. திஸ் இஸ் ரீசனபிள். கரெக்டா? ஏன் இது ஷார்ப் பீக்கா இருக்கு? இதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப தான் இது ஷார்ப் பீக்கா இருக்கு. இதை கம்பேர் பண்றப்ப இது ஷார்ப் பீக் கிடையாது. அப்ப மற்ற நெய்பர்ல இருக்கிற நியூக்ளியஸை காட்டிலும் ஹீலியம் நியூக்ளியஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கு, அதனால தான் இந்த பீக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். புரியுதா பசங்களா? அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தெரிஞ்சு ஆன்சர் பண்றீங்களோ, தெளிவா ஆன்சர் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ மார்க். Now the next question. Prove that the density of the nucleus is independent of its mass number. Okay, prove that the density of the nucleus is independent of its mass number. அதாவது நம்ம prove பண்ணணும். ஏன் density is independent of mass number அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் பசங்களா? நம்ம வந்து prove பண்ணணும் அப்படிங்கறாங்க. proof பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிள். density அப்படிங்கிறது என்னது? mass divided by volume அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ மாஸ் அப்படிங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் ஒன் மாஸ் நம்பர் இன்டு டோட்டல் மாஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாஸ் நம்பர் தான் 5 kgன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 10 மாஸ் நம்பர் இருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ மாஸ்? 50 kg அப்படின்னு எழுதலாமா? அப்போ ஒரு மாஸ் நம்பருக்கு எவ்வளவு மாஸ், அது போக எத்தனை மாஸ் நம்பர் இருக்கு. ஸோ டோட்டல் மாஸ் கிடைச்சிருமா? டிவைடட் பை வால்யூம். வால்யூம் என்ன சொல்லுவோம் நம்ம? இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அப்போ 4/3 pi r cube அப்படின்னு எழுதலாமா? அண்ட் ஆர் அப்படிங்கிறது என்னது பசங்களா? ஆர் இஸ் நத்திங் பட் யோர் ஆர் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு இங்க? ஆர் அப்படிங்கிறது நம்மளோட நியூக்ளியஸோட ரேடியஸ். அப்போ நியூக்ளியஸோட ரேடியஸ் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி எழுதுவோம்? r0 இன்டூ a⁻1/3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை கொண்டு போய் மேலே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும்? ரோ இஸ் ஈக்குவல் டு ma டிவைடட் பை 4/3 pi r கியூபுக்கு பதிலாக r0 a⁻1/3 the whole cube அப்படின்னு எழுதலாம். அடுத்தது ma டிவைடட் பை 4/3 pi இன்டூ இந்த கியூப் உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா r0 கியூப் a⁻3/3 அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1. அப்போ ma டிவைடட் பை 4/3 pi r0 கியூப் இன்டூ ஏன்னு கிடைக்கும். ஸோ ஏ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டென்சிட்டியில் வேறு என்னதான் இருக்கும்? மாஸ் டிவைடட் பை 4/3 pi r0 கியூப் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். r0 கியூப் மட்டும்தான் இருக்கும். r0 அப்படிங்கிறது என்னது? r0 அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஆட்டமோட, அதாவது ஹைட்ரஜன் நியூக்ளியஸோட அந்த ரேடியஸ். ஓகேவா? ஸோ 1.2 இன்டூ 10⁻⁻15 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் r0ஓட வேல்யூ. அப்போ இந்த ஃபார்முலாலேருந்தே நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்ம வந்து ஏக்கும் ரோக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏக்கும் ரோக்கும் என்ன இல்லை? நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம். கிளியராக இருக்கு இல்லையா? 100% கிளியராக இருக்கும். அடுத்தது போகலாம் பாருங்க. 4th question, அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் வந்து நியூக்ளியஸ் X37 okay is more stable than the nucleus, 3y4. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, இது ஸ்டேபிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா X37 contains more number of protons.
அதில் அதிக நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கிறனால தான் அது ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிறத ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நான் எல்லா டைமும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் கொடுக்கறது எல்லாமே நியூட்ரல் ஆட்டம்ஸ். ஸோ நியூட்ரல் ஆட்டம்ஸ்னால் என்னது? நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அதான உண்மை. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் யோர் atomic number, this is your mass number. Correct? So atomic number அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம எலக்ட்ரான்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ X37ல எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் எவ்வளவு? எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான்ஸ் which is 3. அப்போ நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? நியூட்ரான்ஸ் வந்து 4 இருக்கு. இதுவே Yல வந்து 3, 4ன்னு இருக்கு. இதில் எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் எவ்வளோ இருக்கு? எகெயின் 3 தான் இருக்கு. நியூட்ரான் மட்டும் இங்கே 1 இருக்கு. நியூட்ரான் மட்டும் என்ன இருக்கு? இங்கே 1 இருக்கு. ஓகேவா? அப்போ இதில் இவங்க சொல்கிறது உண்மையா? ப்ரோட்டான் வந்து எங்கே அதிகமாக இருக்குது? எக்ஸில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிடையாது. இது ரெண்டுத்துலேயும் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் இருக்குது. ரைட்? சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் இருக்குது. அப்போ ரீசன் தப்பு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n டிவைடட் பை z. இதை தான் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி படிப்போம். n டிவைடட் பை z அப்படிங்கிறதா நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஸ்டெபிலிட்டி குறையிறதுக்கு யார் காரணம்? நியூட்ரான் தான் காரணம். ஏன்னா இதில் 4 நியூட்ரான் இருக்குது, இதில் 1 நியூட்ரான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி குறையிறதுக்கு இதுதான் ரீசன். ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஓகே, அப்போ இங்கே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? அசர்ஷன் கரெக்டு, அசர்ஷன் இஸ் ரைட், பட் ரீசன் இஸ் ராங். ஏன்னா இந்த இடத்துல புரோட்டான் ஒரே புரோட்டானாக தான் இருக்கு. 2 3 3 3 தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபால்ஸ் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணா த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Draw a plot of potential energy of a pair of nucleons as a function of their separation. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனர்ஜிக்கும் செப்பரேஷனுக்கும் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் செப்பரேஷன் மீட்டருக்கும் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. Draw 2 interference from this plot. இதுல இருந்து 2 முக்கியமான பாயிண்ட்டுகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.8 ஃபெர்மி மீட்டர் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட். ஸோ தட் மீன்ஸ் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய 2 சார்ஜஸ் எப்போவுமே எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு 0.8 ஃபெர்மி மீட்டர்ஸில் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஜென்ரலாக அது சூப்பராக இருக்கும். அதை விட கம்மியாக போச்சு, அந்த 0.8 விட அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்மளுக்கு அதை வந்து ரிப்பல்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்னவா மாற ஆரம்பிக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக மாறி அதை தள்ளிவிட பார்க்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக, ஒருவேளை அந்த 0.8 விட அதிகமாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாற ஆரம்பிக்கும். அப்போ அவங்க சொல்கிற 2 இன்டர்ஃபரன்ஸ் எங்கே அட்ராக்டிவாக இருக்கும், எங்கே ரிப்பல்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் வி பீப்புள் நோ. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவாகத்தான் இருக்கும்? நம்மளுக்கு கம்மியாகத்தான் இருக்கும். எப்போ? நம்மளுக்கு வென் வி ஆர் ஹேவிங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இது என்னது நம்மளுக்கு? இட் இஸ் யுவர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ரிப்பல்சிவாக இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது வந்து நம்மளோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஏன்னா இங்கே மீட்டர் அதிகமாயிட்டே போகுது, லென்த் அதிகமாயிட்டே போச்சுன்னா அதை அட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இட் ஷுட் பி அட்ராக்டிவ். அதுவே இந்த இடத்துல எப்படி இருக்கு? கம்மியாகத்தான் இருக்கு. இந்த இடத்துல எப்படி இருக்கு? நம்மளுக்கு கம்மியாகத்தான் இருக்கு. அப்போ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பல்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா that is more than enough. Okay, that is more than enough. அப்போ கவனிச்சுக்கோங்க. So the force is attractive for distance larger than R0. R0 அப்படிங்கிறது என்னது? That is 0.8 Fermi meter. Okay, அதுவே force is repulsive for the distance less than R0. R0 அப்படிங்கிறது என்னது? That is your 0.8 Fermi meter. Okay, அப்போ இந்த கிரைட்டீரியாலாம் ரொம்ப முக்கியம், மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. So now the next question இதை டிஸ்கஸ் பண்ணிடலாமா பசங்களா? யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்ன பண்ணுங்க? லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் தேவை அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். The difference in mass of X7 nucleus and total mass of its constituent nucleons is
21 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்காமா 21 யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதுக்கு? X7க்கு. ஸோ இது வந்து என்னது நம்மளோட மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ் நம்பர். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? the binding energy per nucleons for this nucleus is equal to the. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இது டோட்டலான பைண்டிங் எனர்ஜி. நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது டோட்டலாக இருக்கக்கூடிய எனர்ஜி, 7க்கு இருக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ 1க்கு எவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு பேருக்கு எவ்வளோ இருக்கும்? அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ பைண்டிங் எனர்ஜி டோட்டல் டிவைடட் பை த மாஸ் நம்பர். ஸோ 1s are 0.33. அப்போ 3.00 U அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சர், which is option A. அப்போ இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ now the next question. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the ratio of nuclear density of two nuclei. nuclear density. ஸோ nuclear densityனா ρ1 divided by ρ2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட மாஸ் நம்பர் எவ்வளவா? A எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? A1 வந்து 64ன்னு கொடுத்துருக்காங்க. A2 அப்படிங்கிறது 125ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் density is independent of the mass number. அப்ப நீ என்ன வேல்யூவா இருந்துட்டு போ, பட் nuclear density எப்படி இருக்கோ, it is going to be the constant one. So the perfect answer is option D. The perfect answer is option D. Okay, now the next question, 8th question. சால்வ் பண்ணிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. a heavy nucleus P of mass number 240 and binding energy 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கவனிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ மாஸ் நம்பர் P அப்படிங்கிறதுக்கு வந்து மாஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ AP is equal to 240 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் பைண்டிங் எனர்ஜி per nucleon கொடுத்துருக்காங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி per nucleon is 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்பிளிட் இன்டு 2 நியூக்ளியை. இது என்னவா இருக்கு? நம்மளுக்கு P அப்படிங்கிறது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q and R. ஸோ Q plus R அப்படின்னு ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இப்படி ஸ்பிளிட் ஆயிருந்தா ஏதோ ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். கரெக்டா? இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் மாஸ் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? AQ அப்படிங்கிறது 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் AR அப்படிங்கிறது 130 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் வந்து 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது வந்து 8.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு calculate the energy released in the fission reaction. ஸோ எனர்ஜி ரிலீஸ்டு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜி ரிலீஸ்டுனா E. ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படிங்கிறத நம்ம Q அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ லிசன், Qக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு. ஒன்று மாஸை வச்சு எழுதுறது, மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இன்டூ C² எழுதுறது. இன்னொன்று பைண்டிங் எனர்ஜியை வச்சு எழுதுறது. இன்னொன்று என்னது? நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜியை வச்சு எழுதுறது. பைண்டிங் எனர்ஜியை வச்சு எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, Pயை வந்து முன்னாடி எழுதுவோம். எதை வச்சு முன்னாடி எழுதுவோம்? Pயை வந்து முன்னாடி எழுதுவோம் பைண்டிங் எனர்ஜியை வச்சு எழுதுறப்ப. ஓகே, அப்போ இந்த மாதிரி 2 ஃபார்முலா இருக்குது. இங்கே உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜியை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும். அது யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஷால் வி ரைட்? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? Q is equal to ப்ராடக்டோட பைண்டிங் எனர்ஜினா இங்கே 2 இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க? நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? 110 இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 110 into 8.5 plus அடுத்தது 130 into 8.4 minus நம்ம ரியாக்டன்ட் என்னது? மேலே இருக்கு. தட் இஸ் 240 into 7.6 அப்படிங்கிறது. ஸோ இது அத்தனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி we will be getting 203 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். 203 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் இது நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. தட் மீன்ஸ் இது ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will be getting 203 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். கிளியராக இருக்கு இல்லையா? கிளியராக இருக்குல்ல? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு. அண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க மேம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்போ மேம் நம்ம அதை ஃபிஷன் ஃபியூஷன் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, ஒரு வேளை நம்ம மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு, இது வந்து ப்ராடக்ட், மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிஷன் ரியாக்ஷன். இது அப்படியே மாற்றி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். when two nuclei A lesser than or equal to 10 fuses together to form a heavier nuclei. அதாவது 2A சேர்ந்து என்ன நடக்குது, நம்மளுக்கு ஒரு ஹெவியர் நியூக்ளியை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்குறாங்க. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இன்க்ரீசஸ், பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் டிக்ரீசஸ், பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் டஸ் நாட் சேஞ்ச், டோட்டல் பைண்டிங் எனர்ஜி டிக்ரீசஸ். ஸோ லிசன், இந்த மாதிரி எந்த ப்ராசஸ் நடந்தாலும், நம்மளுக்கு ஃபிஷன் நடந்தாலும் சரி, ஃபியூஷன் நடந்தாலும் சரி, அல்டிமேட்டாக நம்மளோட டாட்டர் ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதுக்காக தான் அது ரெண்டாக உடையிறதோ இல்லை 2 3 ஒன்று சேர்றதோ. அப்போ இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கு. ஓகேவா? அண்ட் நம்ம கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, லிசன், இப்படி இருக்கும். நம்ம கிராஃப் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம ஸ்டெபிலிட்டி. அதாவது இங்கே தான் நம்மளுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் மேக்ஸிமமாக இருக்கும். 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட், இங்கே தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் மேக்ஸிமம். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபியூஷன் நடத்தி என்ன பண்ணும், இந்த 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை அச்சீவ் பண்ணும். இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபிஷன் ரியாக்ஷன் நடத்தி அது என்ன பண்ணும், இங்கே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான அதிகமான எனர்ஜியை வந்து அட்டைவ் பண்ண ஆசைப்படும். அப்போ இது ரெண்டும் அன்ஸ்டேபிள். அப்போ இது வந்து ஒரு ஸ்டேபிளாக மாறுது இப்போ ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம். அப்போ இந்த இடத்துல நம்மளோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்னதான் ஆகுது, நம்மளுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வில் பி இன்க்ரீசிங், பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வில் பி இன்க்ரீசிங். அதனால தான் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி வரப்ப நம்ம யாரை தான் சொல்கிறோம், நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானை தான் சொல்கிறோமே ஒழிய வெறும் பைண்டிங் எனர்ஜி சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு யுரேனியம் 237 இருக்குது, 235 237 இங்கே தான் இருக்குது யுரேனியம். இந்த இடத்துல நம்மளோட பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், ஸோ யுரேனியத்தோட பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது, பட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால தான் அது ஸ்டெபிலிட்டி ஸ்டேட்டில் இல்லை. ஓகே, ஸோ பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் ஷுட் பி கீப் இட். அது வந்து உங்கள் மைண்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏ இஸ் யோர் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 4 nuclei of an element undergoes fusion to form a heavier nuclei. ஓகேவா? ஸோ 4 நியூக்ளியை A + B + C + D இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு ஹெவியரான நியூக்ளியர் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப ஹெவியரான ஒரு நியூக்ளியை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இப்படி ஃபார்ம் பண்ணுறப்ப வித் ரிலீஸ் இன் எனர்ஜி. ஓகேவா? இதில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, with some energy release ஆகுது. Which of the two, the parent or the daughter nucleus would have higher binding energy per nucleon? இது ரெண்டுத்துல எதுக்கு higher binding energy per nucleon இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது வந்து ஹையராக இருக்கும்னு கேட்குறாங்க. அண்ட் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், எந்தெந்த பொருட்கள் ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணுறோமோ இல்லை டிவைட் பண்ணுறோமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போவுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதிலிருந்து பார்க்குறப்ப டாட்டர் நியூக்ளியைக்கு தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு டாட்டர் நியூக்ளியோட binding energy per nucleon is greater than the parents. ஓகேவா? அப்ப இத மாதிரி நீங்க புரிஞ்சு தெளிவா அழகா எழுதுனீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, they will give you the mark. So binding energy per nucleon. Okay, done. So now the next question. The nuclear radius of AL 1327. ஓகேவா? ஸோ
ஸோ ஒரு நியூக்ளியர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுக்கு AL 2713ஓட ரேடியஸ் AL என்னது நம்மளுக்கு AL will be 14.6 Fermi அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபெர்மி மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் CU. அதாவது காப்பரோட நியூக்ளியர் ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் இது ஒரு அசால்ட்டான ECPC 11 squeezy question. நம்மளுக்கு என்ன தெரியும் பசங்களா? R is directly proportional to A power 1/3 அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? அசால்ட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும். அப்போ R CU divided by RAL is equal to இந்த இடத்துல ACU divided by AL the whole power 1/3. அப்போ இங்கே என்ன நடக்குது நம்மளுக்கு? ACU அப்படிங்கிறதுக்கு என்னது 64. So 64 divided by 27 whole power 1/3. இந்த இடத்துல RCU divided by இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4.6 Fermi அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4.6 Fermi கொடுத்துருக்காங்க. அப்போ RCU is equal to 4.6 into இங்கே என்ன ஆகும் நம்மளுக்கு? இதை வந்து 4 power 3 எழுதலாமா? ஏன்னா 4 cube அப்படிங்கிறது தான் 64. இது என்ன பண்ணலாம்? 3 cube எழுதலாமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4.6 into 4 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்? அண்ட் இது எல்லாத்தையும் இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் 6.1 Fermi அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் பசங்களா? நம்மளுக்கு 6.1 Fermi meters அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ECPC 11 squeezy-ஆன questions. இதுல எல்லாம் மார்க் விட்டுறாதீங்க. டோன்ட் லூஸ் மார்க் இன் தீஸ் டைப் ஆஃப் questions. ஓகே, எஸ், ஆன்சர் வந்துருச்சா? 6.1 Fermi meters. மேம் எப்படி மேம் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஐ சால்வ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ஒரு டைம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் டு டூ கேல்குலேஷன். நீங்கள் பென்சில் பென் ஒவ்வொரு டைமும் வீடியோவை பாஸ் பண்ணி கொஸ்டின் படிச்சிட்டிங்களா டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு வர ஆன்சரும் எனக்கு வர ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். புரியுதா? நீங்கள் உங்கள் பென் எடுத்து டூ த கேல்குலேஷன்ஸ், டூ த பெஸ்ட் கேல்குலேஷன்ஸ் ஃபார் த பெஸ்ட். ஓகே, ஸோ நான் let's go for the next question. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Calculate the energy in fusion reaction. Fusion reaction ஓட energy calculate பண்ணணும். Equation கொடுத்துட்டு where binding energy of இங்க வெறும் binding energy தான் கொடுத்துருக்காங்க. Binding energy per nucleon கொடுக்கல. That is H2 அதாவது H12 அப்படிங்கிறதுக்கு வந்து 2.23 மெகா எலக்ட்ரான் வோல்ட், He23 அதுக்கு வந்து 7.73 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் பைண்டிங் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பைண்டிங் எனர்ஜி டோட்டலாக கொடுத்தனால ரியாக்டன்ட் என்னது நம்மளுக்கு 7.76 7.73 மைனஸ் இங்கே என்ன ஆகுது நம்மளுக்கு? இந்த இடத்துல பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஒரு H12 தான் வந்து நம்மளுக்கு 2.23. இங்க 2 இருக்கு. அப்ப 2 into 2.23 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 7.73 மைனஸ் 4.46 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? 2 point something கிடைக்குமா? right, you will be getting 2.7 something கிடைக்கும். right, so 7.73 அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் பென் எடுத்து. so 6 இது 13 6 அதுக்கப்புறம் 7 இந்த இடத்துல வந்து 2 இந்த இடத்துல 3. so 3.27 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மெகா எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். 3.27 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்போ எனர்ஜி இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கொடுத்துருக்காங்களா, இல்லை பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்களா, இல்லை மாஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் let's go for the next question. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. a nucleus with mass number A is equal to, ஓகேவா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதோட மாஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. A வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 214 கொடுத்துட்டு அதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் will be 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. breaks into 2 fragments. ஓகே, ஸோ A வந்து என்னவாகுது? B plus C அப்படின்னு சொல்லி அது கூட கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ இது அன்ஸ்டேபிளாக இருக்கும், இது ஸ்டேபிளைஸ்டாக
இருக்கும். இதுல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாக இருக்கும், இதுல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஸ்டெபிலிட்டியில இருக்கு. ரைட்? அப்ப கவனிச்சுக்கோங்க. into 2 fragments each of 2 fragments இருக்கு. ஒரே மாதிரி 2 fragments இருக்கு. அப்ப இங்க வந்து 120 அதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்ன கொடுத்திருக்காங்க? 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டு calculate the energy release அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we have to calculate the energy release. ஓகேவா? நம்ம எனர்ஜி ரிலீஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ Q is equal to பைண்டிங் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ பைண்டிங் எனர்ஜி எதுக்கு கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட்டுங்கிறப்ப 2 டைம் இருக்கு. ஏன்னா 2 ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 2 into 120 into 8.5 மைனஸ் இங்க A என்னது நம்மளுக்கு? 240 into 7.6. ஓகே, அப்ப இதை ஃபுல்லா சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will be getting 216 மெகா எலக்ட்ரான் வோல்ட். we will be getting 216 மெகா எலக்ட்ரான் வோல்ட். பசங்களா சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க. மறுபடியும் பாஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க. Okay, so this is how you have to do. And now the next question. நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் என்ன கேட்பீங்க? மேம் இந்த மெட்டீரியலை நான் எங்கே மேம் வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சிபிஎஸ்சி Xylem CBSE Class 11th and 12th டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் கிடைக்கும். ஸோ டெலகிராம் சேனல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியெல்லாம் எங்கே மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு இமீடியட்டாக எல்லா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃபிசிக்ஸுக்கு நான் வந்து மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மார்க் பண்ணலையோ மார்க் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட எனர்ஜி தான் வந்து என்னோட பூஸ்ட். ரைட்? மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கூல் டாமி கூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. The figure shows a plot of binding energy per nucleon as the function of mass number A. Stability graph கொடுத்துட்டு the letters A, B, C, D and E represents the position of typical nuclei. இந்த A, B, C, D, E இதெல்லாமே ஒவ்வொரு நியூக்ளியை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, point out giving reasons the two process in terms of A, B, C, D and E, one of which can occur due to the nuclear fission and fusion. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணி அதில் எதெல்லாம் ஃபியூஷன் நடத்தும் எதெல்லாம் ஃபிஷன் நடத்தும் அப்படிங்கிறத சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபில் பார்க்குறப்ப இந்த சி அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியுது பசங்களா? இதுக்கு தான் பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு தான் பைண்டிங் எனர்ஜி என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குன்னு தெரியுது. அப்போ இதில் ஏபி அதுக்கப்புறம் டிஇ எல்லாமே அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஏபி அதுக்கப்புறம் டிஇ எல்லாமே எப்படி இருக்குது? நம்மளுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் n டிவைடட் பை z கிரேட்டர் தேன் 1 இருக்கும். இதில் n டிவைடட் பை z லெஸ் தேன் 1 இருக்கும். சாரி, n டிவைடட் பை z கிரேட்டர் தேன் 1, இதில் லெஸ் தேன் 1 இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? இது ரெண்டும் கம்பைன் ஆகி இதில் ஸ்டெபிலிட்டி பர் அதாவது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இதில் கம்மியாக இருக்கும். இது என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக இங்கே ஃபியூஷன் நடத்தும், இங்கே ஃபிஷன் நடத்தும். அங்கே ஃபியூஷன் நடத்தும், இங்கே ஃபிஷன் நடத்தும். புரிஞ்சுதா? அப்போ டிஇ will be taking ஃபிஷன் பாத் அண்ட் ஏபி will be taking the ஃபியூஷன் பாத். இது ரெண்டும் என்ன பண்ணும்? நம்மளுக்கு இது ரெண்டும் இந்த இடத்துல n/z = 1 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஸ்டெபிலிட்டியாக மாறுறதுக்காக வரும். ஓகே, ஸ்டெபிலிட்டியாக மாறுறதுக்காக வரும். அப்போ இதை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா ஏபி வந்து சியா மாறுறதுக்கு ஆசைப்படும், இடியும் சியா மாறுறதுக்கு ஆசைப்படும். எப்படி? ஏபி வந்து ஃபியூஷன் பண்ணும், சிடி வந்து ஃபிஷன் பண்ணும். ஓகே, டிஇ வந்து ஃபிஷன் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாகத்தான் இருக்கும். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் the next question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Given the mass of iron nucleus as
அயன் நியூக்ளியஸோட மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55.85 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஜி எல்லாம் கொடுக்காம யூனிட்னு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 56 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நியூக்ளியர் டென்சிட்டிக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை 4/3 பை R0 cube. இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ பசங்களா R0 அப்படிங்கிறது என்னது? R0 is equal to R cube. R cube அப்படிங்கிறது என்னது? R is equal to R0 into A power 1/3. R0 value என்னது? 1.2 into 10 to the power minus 15 into இது என்னது பசங்களா நம்மளுக்கு? This is your mass number. So that is 56 power 1/3. இதுதான் வேல்யூ 56 power 1/3. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். கரெக்டா? அப்பதான் வேல்யூ கிடைக்கும். கியூப் பண்ணோம் அப்படின்னா 1.6 into 10 to the power minus 15 the whole cube into 56 அப்படின்னு கிடைக்கும். into 56 அப்படின்னு கிடைக்கும். ரைட்? ஸோ கொண்டு போய் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு மேம் மாஸை என்ன மேம் பண்ணுறது? இது யூனிட்ல இருக்கு. நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் கேஜியில் மாற்ற போகிறோம். அப்போ கேஜியில் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5.5 இன்ட்டு 55.85 இன்ட்டு நார்மலாக ஒரு சார்ஜோட வெயிட் என்னது? தட் இஸ் 1.66 இன்ட்டு 10 to the power minus 27 அப்படின்னு எழுதுவோம். ஹோல் டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ 4/3 pi into 1.2 into 10 to the power minus 15 the whole cube into 56. அப்போ இதை டோட்டலாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு டென்சிட்டி வேல்யூ கிடைக்கும். ஓகே, we will be getting the density value. அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல? U அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் உங்களோட மாஸ், அதாவது மாஸ் அப்படிங்கிறப்ப வந்து என்னது? 555 into 55.85 அப்படிங்கிறது நார்மல். யூனிட் அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ இந்த இடத்துல கேஜியில் தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ ஏன்னா வால்யூம் அப்படிங்கிறதுல கிலோகிராம் கியூப் அப்படிங்கிற மாதிரி தானே எழுதுகிறோம். அப்போ இதை கேஜின்னு மாற்றுறப்ப 1.66 into 10 to the power minus 27 அப்படிங்கிறத நம்ம எழுதித்தான் ஆகணும். ஓகே, அதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் மல்டிப்ளையிங் எவ்ரி திங் யூ வில் பி கெட்டிங் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 2.29 into 10 to the power minus 17 அப்படின்னு கிடைக்கும். 2.29 into 10 to the power minus 17 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ கேஜி பர் மீட்டர் கியூப் பவர் minus 3 கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் உங்களோட வேல்யூ, மறந்துடாதீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ரொம்ப கவனித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரொம்ப டேக் இட் லைட்டடாக சால்வ் பண்ண முடியாது. கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த எனர்ஜி ஈக்விவலண்ட் ஆஃப் 1 அட்டாமிக் மாஸ் நம்பர் இன் ஜூல்ஸ். அதாவது ஜூல்ஸில் கேட்குறாங்க. அட்டாமிக் மாஸ் நம்பர் இல்லாமல் ஜூல்ஸில் கேட்குறாங்க. ஸோ லிசன், எனர்ஜி அப்படிங்கிறது E is equal to mc². கரெக்டா? சி என்ன பண்ணாலும் மாற போறது இல்லை. தட் இஸ் 3 into 10 to the power 8 the whole square. இந்த இடத்துல 1 AMU அப்படின்னு போடாதீங்க. அதுக்கு பதிலாக, ஏன்னா 1 AMUன்னு போட்டோம்னா நம்மளுக்கு மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் கிடைக்கும். நம்மளுக்கு அது கிடைக்க வேண்டாம். கேஜியில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கிலோகிராம் நார்மலாக ஒரு சார்ஜுக்கு என்னென்னு எழுதுவோம்? தட் இஸ் 1.66 into 10 to the power minus 27 அப்படின்னு எழுதுவோம். into 3 into the whole square அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அப்போ இதை ரெண்டுத்தையும் ஃபைனலாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 1.492 into 10 to the power minus 10 joules. அதாவது 1.49 into 10 to the power minus 10 joules அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் உங்களோட மாஸ் எனர்ஜி ஈக்விவலன்ஸ். எப்போ நம்ம கிலோகிராமில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஓகே, மறந்துடாதீங்க பசங்களா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஒரு யூனிட் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு கேஜியில்? தட் இஸ் 1.66 into 10 to the power minus 27 kg. ஓகே, அப்போ புதுசாக ஒரு கன்வர்ஷன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. சைடில் பென்சில் வச்சு நோட் பண்ணி வைங்க பார்க்கலாம். நோட்டட். அண்ணா, த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த எனர்ஜி ஈக்விவலண்ட் ஆஃப் 1
1 atomic mass unit in mega electron volt. ஸோ ஜூலில் கண்டுபிடிச்சோம். இப்போ ஜூலில் கண்டுபிடிக்காதீங்க, இது எதில் கண்டுபிடிக்கணும்? இப்போ இதை வந்து நீங்கள் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் வி பீப்புள் நோ அது நார்மலாக மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 1 electron volt will be equal to 1.6 into 10 to the power minus 19 joules. ஓகேவா? அப்போ அது மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிக்கணும்னா என்னது? நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது கூட நம்ம 1.6 into 10 to the power minus 19 அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will be getting 931.5 mega electron. We will be getting 935 into mega electron volt. Very, very simple. Very easy. Unless உங்களுக்கு புரியற வரைக்கும், இல்லாட்டி கஷ்டம். ஓகே, ஸோ லைட்டாக முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இந்த கன்வர்ஷன் இஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட் பசங்களா, மறந்துடாதீங்க. ஓகே, now let's go for the next question. அடுத்த question என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 nuclei have mass numbers in the ratio 1:8. The ratio of their atomic radii is. So we people know atomic radii is directly proportional to a power 1/3. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 1:8 whole power 3. அப்போ இது 1 divided by 2 power 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ R1:R2 அப்படிங்கிறது 1:2 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். அப்போ நியூக்ளியிலேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ நான் let's start with the other one graphical question. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Consider a plot of neutron number versus proton number. ஓகேவா? NZ graph கொடுத்துட்டு for the different nuclei கொடுத்துருக்காங்க. Let 3 nucleides A, B and C are at the position as shown in the figure. The order of their stability may be. And we people know n divided by z less than 1 அப்படின்னா அது unstable. அந்த இடத்துல வந்து fusion reaction நடக்கும். n divided by z is equal to 1 அப்படின்னா அது பயங்கர stable. அதுவே n divided by z is greater than 1 அப்படின்னாலுமே அது unstable. இந்த இடத்துல fission reaction நடக்கும். அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பி பாயிண்ட் எப்படி இருக்கு? பி பாயிண்ட்ல n வந்து எப்படி இருக்கு? n அதிகமா இருக்கு. ஸோ nb is greater than ZB. ரைட், NB is greater than. அப்போ இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு greater than 1 ஆக இருக்கும். இது வந்து greater than 1 ஆக இருக்கும். அண்ட் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ NB is equal to NZB அப்படி ZC ஆக இருக்கிற மாதிரி இருக்கு. NC is equal to ZC ஆக இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி இருக்கு? நம்மளுக்கு இந்த இடத்துல NC. ஓகே, இது NA is equal to ZA. இங்கே நம்மளுக்கு NC is lesser than the ZC. ஏன்னா Z தான் அதிகமாக இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும்? இது லெஸ் தேன் 1 ஆக இருக்கும், இது கிரேட்டர் தேன் 1 ஆக இருக்கும், இது ஈக்குவல் டு 1 ஆக இருக்கும். அப்போ இதோட ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ B greater than A greater than C அப்படின்னு எழுதலாமா? அப்போ பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா என்னது? நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர். டன்? எஸ், டன். கூல், டர்மி கூல். ஸோ பசங்களா, லெட்ஸ் ஸ்டார்ட். இஃப் 200 mega electron volt energy is released in a fission of a single nucleus. ஓகேவா? ஸோ யுரேனியம் 235 வந்து நம்ம ஃபிஷன் ரியாக்ஷனில் வச்சிருக்கிறப்ப ஒரு டைம் அது என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்போ வந்து அது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் பண்ணுது. அப்போ ஹவு மெனி ஃபிஷன்ஸ் மஸ்ட் அக்கர் பர் செகண்ட் டு ப்ரொடியூஸ் த பவர் ஆஃப் 1 kilowatt. அதாவது பவர் வந்து 1 kilowatt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த 1 kilowatt நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபிஷன் பர் செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு ஃபிஷன் நடக்கணும் ஒவ்வொரு செகண்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவர் மட்டும் கொடுக்கல, எனர்ஜி வந்து 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? அப்போ கவனிச்சுக்கோங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம். Right, so n into energy divided by time.
ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? n/t தான் தேவை. அப்போ p divided by e is equal to n divided by t அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இதில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல? p என்ன கொடுத்துருக்காங்க? 1 into 10 to the power 3, that is 1000. So 1000 divided by 200 mega electron volt, that is 200 mega electron volt. So 200 into 10 to the power 6 is equal to n divided by t. n divided by t. அப்போ எவ்வளவு நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது கூட நம்ம 1.6 into 10 to the power minus 19 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஜூல்ஸில் கிடைக்கும். ஏன்னா இது கிலோவாட் தானே, இட் இஸ் கிலோவாட். அப்போ 1000 divided by 200 into 10 to the power 6 into 1.6 into 10 to the power minus 19 அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ இது ஜூலில் மாறிடுச்சு. ஸோ ஜூலில் மாறுச்சு அப்படின்னா ஃபைனலி யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி நம்பர் ஆஃப் ஃபிஷன் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 3.12 into 10 to the power 13 அப்படின்னு கிடைக்கும். 3.12 into 10 to the power 13 அப்படின்னு கிடைக்கும். 3.12 into 10 to the power 13 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? எஸ். ஸோ now the next question. Next question என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. The binding energy of deuteron is 2.2 mega electron volt and that of helium is 28 mega electron volt if two deuterons are fused to form one helium. அதாவது ரெண்டு டியூட்ரான் சேர்ந்து ஒரு ஹீலியமா மாறுது. அப்போ ஸோ ரெண்டு டியூட்ரான் சேர்ந்து நம்மளுக்கு என்னவாகுது? ஒரு ஹீலியமாக மாறுது. ஸோ ரெண்டு டியூட்ரான் சேர்ந்து ஒரு ஹீலியமாக மாறுது. அப்போ அந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டும் அன்ஸ்டேபிளாக இருக்கும், இது ஸ்டேபிளாக இருக்கும். இதில் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாக இருக்கும், இதில் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தென் த எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ். ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் பைண்டிங் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் என்னது நம்மளுக்கு? ஹீலியம். எத்தனை? ஒரே ஒரு ஹீலியம் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ 28 மைனஸ் அடுத்தது ரெண்டு டியூட்ரான் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் பண்ணுது. அப்போ ஒரு டியூட்ரானோட பைண்டிங் எனர்ஜி என்னது? 2.2. அப்போ 2 into 2.2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் 28 மைனஸ் 4.4. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு? வாட் வில் பி த வேல்யூ? ஸோ வி வில் பி கெட்டிங் விச் இஸ் 23.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ யூ வில் பி கெட்டிங் 23.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகே பசங்களா, எல்லா வேரியேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. இது வேண்டாம் அது வேண்டாங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது? எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 22nd question. What is the energy released in the fission of 2 kg of uranium? ஓகேவா? எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் 2 kg. ஸோ ஏ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 235 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாடல் கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு மாஸ்? 2 kg ஆஃப் மாஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கவனிச்சுக்கோங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ எனர்ஜி பர் ஃபிஷன், ஒரு ஃபிஷனுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதாமா? ஸோ எனர்ஜி பர் ஃபிஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகுது? ஸோ 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. இந்த மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா ஜூல்ஸில் இருக்குது. அப்போ 200 into 10 to the power 6 into 1.6 into 10 to the power minus 19 ஜூல்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ரைட்? ஸோ இப்போ ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 kgக்கு இப்போ எவ்வளவு நியூக்ளியான்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 kgக்கு. ஸோ n இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, n இஸ் ஈக்குவல் டு 2 kg அப்படின்னா 2 into 10 to the power, ஸோ 2 kg. ஸோ 2000 டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 235. கரெக்டாக? டோட்டலாக எவ்வளோ இருக்குது பசங்களா நம்மளுக்கு? 235. ஸோ லிசன், இதுதான் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட். இதில் கவனிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதாவது 235, ஓகேவா? 235 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 235. அதாவது யுரேனியமில் வந்து எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் 2 kgயில், 2 kgயில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஸோ 2 ஆட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 kgயில், அதாவது 2000 கிராமில், தட் இஸ் 5.125 into 10 to the power minus 24. அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும். 5.125
15 into 10 to the power minus 24 அப்படிங்கிற அளவுக்கு plus 24 அப்படிங்கிற அளவுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டம்ஸும் நம்மளுக்கு என்ன பண்ணும் இந்த இடத்துல உள்ளுக்குள்ளார ஃபிஷன் ரியாக்ஷன் நடத்துமா? அப்ப that into இவ்வளவு இருக்கு into நம்மளோட எனர்ஜி. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.64 into 10 to the power 14 ஜூல்ஸ் கிடைக்கும். 1.64 into 10 to the power 14 ஜூல்ஸ் கிடைக்கும். புரியுதா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக கவனித்து எழுதணும். பிகாஸ் இந்த இடத்துல வந்து 2 kg 3 kgன்னு கொடுத்தாங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு தெரியும், அவகேட்ரோ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நம்ம எழுதுறோம் இல்லையா? அப்போ 2 kgயில் எவ்வளவு நம்மளுக்கு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒன்றுத்துக்கு எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஒரு எனர்ஜி இன்டூ நம்பர் ஆஃப் ஃபிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, அப்படி எழுதுனீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 2 கிலோகிராம். ஓகேவா? 2 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் 235ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குமாமா நம்மளுக்கு இந்த இடத்துல 5.125 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் 1 மோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், தட் இஸ் 6.023 into 10 to the power 23. ஓகே, இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. கரெக்டா? இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. ஞாபகம் இருக்கா? இது எங்கேயோ மேம் இது அவகேட்ரோ நம்பர் தானே? எக்ஸாக்ட்லி அவகேட்ரோ நம்பர். ஓகே, அப்போ 2 kgயில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து எப்பவும் போல் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா 2 kgயில் எவ்வளவு ஃபிஷன் எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மாடல், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். And now the next question is calculate the energy equivalent of 1 gram of substance. ஓகே, ஸோ இந்த இடத்துல மாஸ் வந்து 1 கிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கேஜியில் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ 10 to the power minus 3 kg அப்படின்னு எழுதலாம். 10 to the power minus 3 kgன்னு எழுதலாம். எனர்ஜி ஈக்விவலண்ட் அப்படின்னா E is equal to mc ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா? ஸோ mc ஸ்கொயரில் இந்த இடத்துல ஜூலில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்களா? எனர்ஜி ஈக்விவலண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 to the power minus into 3 into 10 to the power minus into 8 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எழுதணும். இந்த இடத்துல அவங்க எதையுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ கிலோகிராமில் இருக்கிறனால நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், நம்மளுக்கு ஜூல்ஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? கிலோகிராமில் எழுதணும் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், ஜூல்ஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஜூலோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9 into 10 to the power 13. ஸோ 9 into 10 to the power 13 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். 9 into 10 to the power 13 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கிளியரா இருக்கா? இதுவே வந்து மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்ம 1.6 into 10 to the power minus 19 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ இந்த குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா, the next question that should be discussed is a very important question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The operation of a nuclear reactor is said to be critical if the multiplication factor K has a value of. Okay, அதாவது K அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கு. அந்த K அப்படிங்கிறது என்னன்னா, பிகாஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ல என்ன நடந்துகிட்டே இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? அப்ப செயின் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு யார் முக்கியமான காரணம்? நியூட்ரான்ஸ் தான் காரணம். அப்ப எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு, எவ்வளவு நியூட்ரான்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது, இதுதான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் கேட்டகரி. ஏன்னா கண்ட்ரோல் ராட் என்ன பண்ணும், நம்மளுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு வேண்டாதுங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும். அப்பதான் ரியாக்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ராட். கரெக்டா? அப்போ ஒருவேளை நியூக்ளியர் ரியாக்டர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா நியூட்ரான்ஸ் உருவாகிற நியூட்ரான்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அப்சர்வ் பண்ற நியூட்ரான்ஸும் உருவாகிற நியூட்ரான்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த இடத்துல நம்மளுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரியாக்ஷன் போறக்கே வாய்ப்பு இல்லை. அடுத்த ஒரு செயின் ரியாக்ஷன் வராது, அப்படியே எல்லாமே ஸ்டாக்னன்ட் ஆயிடும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டு ஒன்னா இருக்கிறப்ப. ஸோ வென் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இஸ் 1 அப்படிங்கிறப்ப தான் என்ன நடக்கும், நம்மளுக்கு அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும். ஸோ 1 அப்படிங்கிறது K அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்ட், எவ்வளோ நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இந்த நியூக்ளியர் பைல் டு த நம்பர் ஆஃப் டிஸப்பியரிங், அதாவது நம்பர் ஆஃப் டிஸப்பியரிங், எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது, எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறது தான்.
ஓகே, ஸோ செயின் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம், ரெண்டும் ஒன் ஆயிடுச்சு, இது ரெண்டும் சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிடும் நம்மளுக்கு? இதுக்கு வந்து கண்டினியூ ஆகாது. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்மளோட ரியாக்டர் வந்துடும். கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல என்ன ஆயிடும் பசங்களா? நம்மளுக்கு ரியாக்டர் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டன் 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 டன். எஸ், ஸோ பசங்களா டன் டனா டன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. காடு மலை எல்லாம் கடந்து நம்ம நியூக்ளியை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பிரஸோட 3வது நாள் ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்தது நம்ம என்ன நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு தான் வெயிட் பண்ண போகிறோம். எத்தனை பேர்த்துக்கு இந்த இந்த நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மேம், நான் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து எந்த ஊருக்கு நீங்கள் போகணும், எந்த யூனிட்டுக்கு நீங்க டிராவல் பண்ணணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட், இன்னைக்கு நாள் முடிஞ்சாச்சு. அண்ட் நியூக்ளியர் யூனிட்டினோட நியூக்ளியர்னே வருது. நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸோட 4வது ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் கமிங் சூன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன யூனிட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. எங்கே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணலையோ செஷனை லைக் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும், ஓ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு? நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். டெலகிராம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் எங்கே இருக்குது நம்மளுக்கு? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் இப்போ முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிடுவேன், ஐ வில் பி அப்டேட்டிங் இட். ஓகே, நான் இம்மீடியட்டாக அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சது. இன்னொரு நாளில் நம்ம சந்திப்போம். Until then, it's me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. ஓகே, ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம். அதான் ஷோபி மேம் இங்கே இருக்கேன்ல, ஃபிசிக்ஸுக்கு கவலையே வேண்டாம் பசங்களா, அடிச்சு தூக்கிடலாம். ஓகே, கூல் டர்மி கூலாக இருங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பாய் எவ்ரிவன், டேக் கேர். இன்னொரு கிளாஸ் சந்திப்போம்.